ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட தான் வந்திருக்கேன். என்னன்னு பார்க்குறீங்களா? மீன் வாங்க தாங்க வந்திருக்கோம். எந்த கடையில் வாங்க போகிறோம் அப்படிங்கிறத நான் காட்டுறேன் வாங்க. இந்த கடையோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 20 இயர்ஸாக இதை ஃபேமிலி பிஸ்னஸாக பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாகவும் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே ஃப்ரெஷ் ஆஸ்திரேலியன் சீ ஃபுட் அப்படின்னு கேட்டாலே எல்லாருமே சஜஸ்ட் பண்ணுறது இந்த கடையாக தான் இருக்கும். இப்போ இந்த சைடு ட்ரேஸில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷை நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி ரெடி டு குக் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. நம்ம வாங்கிட்டு உடனே குக் பண்ணிடலாம். முள்ளெல்லாம் இல்லாமல் க்ளீனாக இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பீல் பண்ண ப்ரான்ஸு, அந்த லாஸ்ட்டில் இருக்கிறது ஸ்குவிட் ரிங்ஸு, நம்ம கனவா மீன் இருக்கு இல்லையா, அதே தான். அதை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி ரொம்ப அழகாகவே ப்ரெசன்ட் பண்ணியிருப்பாங்க இந்த கடையில். இங்கே ப்ரான்ஸு, அப்புறம் ஸ்மோக்டு சால்மன், இது ஆயிஸ்டர்ஸ் வச்சுருந்தாங்க. இந்த சீ ஃபுட்டெல்லாம் குக் பண்ணுறதுக்கு தேவையான ஸ்பைசஸும் இந்த கடையில் இருக்கும். ப்ளஸ் இந்த மாதிரி சாஸு, குக் பண்ணுறதுக்கு தேவையான எல்லாமே இந்த கடையிலேயே அவைலபிளாக இருக்கும். ஒன்லி சீ ஃபுட்டுக்கு மட்டும். இந்த கடையில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம இந்த மாதிரி ஹோல் ஃபிஷ்ஷாகவே வாங்கிக்கலாம். வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களே நமக்கு ஃப்ரீயாக க்ளீன் பண்ணி நம்மளுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ கட் பண்ணி கொடுத்துருவாங்க. இதில் எல்லாமே நமக்கு தெரிஞ்ச மீனாக இருக்காது. இப்போ இங்கே பாருங்களேன், ஸ்மால் வேலின்னு போட்டிருக்கு. இது நம்ம ஊர் பாறை மீன் எனக்கு தெரியும். அதே மாதிரி இது ட்ராபிக்கல் ஸ்னாப்பர். இது நம்ம ஊரில் சங்கரா மீனுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது. இந்த ஸ்னாப்பர்லேயே கோல்ட் பேண்ட் ஸ்னாப்பர் இருக்குது. இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் ஸ்னாப்பர் இருக்குது. அப்புறம் இது தெரிஞ்ச மீன் ஒயிட்டிங். இது நான் வெள்ளைக்கிழங்கா மீன் நினச்சி இதை நான் வாங்குவேன். ஆனால் அது ஆக்சுவலாக என்ன மீனுன்னு எனக்கு தெரியல. ஆனால் நம்ம ஊரில் பார்த்துருக்கோம், அது மட்டும் தெரியும். இது மியூசல்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறமா சால்மன் ஃபிஷ் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக அன்னைக்கு போய் நம்ம இன்றைக்கி என்ன மீன் ஃப்ரெஷ்ஷாக வந்துச்சு அப்படின்னு கேட்டோன்னா அவங்களே சொல்லிவிடுவாங்க, இந்தந்த மீன் இன்றைக்கி வந்துச்சு, இந்தந்த மீன் நேற்று வந்துச்சு அப்படின்னு. இது நம்ம பாறை மீன் தாங்க, ஆனால் பெருசு. இப்போ இந்த எண்டில் இருக்கு இல்லையா, இது முல்லட்னு சொல்லிட்டு நம்ம ஊர் மடவை மீன் தான். இங்கே நாங்கள் என்ன ஃபிஷ் வாங்கி க்ளீன் பண்ண கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்ப்போம். இங்கே முன்னாடி வந்த கஸ்டமருக்கு ஆல்ரெடி கட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் எங்களுக்கு முன்னாடி இன்னொரு கஸ்டமர் இருந்தாங்க, நெக்ஸ்ட்டு தான் நாங்கள். பட் ஆனால் ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேலே இங்கே லேட்டே ஆகாது. ரொம்ப குயிக்காக க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த கடையில் பார்த்திங்கன்னா ரொம்ப வெரைட்டிஸ் இல்லாத மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம பெரிய பெரிய கடையெல்லாம் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, இப்போ நமக்கு குவாலிட்டி முக்கியமாக குவான்டிட்டி முக்கியமாக அப்படின்னு பார்க்குறப்ப மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நமக்கு குவான்டிட்டியை விட குவாலிட்டி தாங்க முக்கியமாக நினப்போம். அதே மாதிரி இந்த கடையில் நிறைய வெரைட்டிஸ் இல்லை அப்படின்னு தான் தோணும். பட் பார்த்திங்கன்னா 1-2 இருந்தாலுமே அன்னைக்கு ஃப்ரெஷ் ஃபிஷ்ஷாக இருக்கும். ஸோ நல்ல குவாலிட்டியில் இருக்குங்க. அதுக்காகவே இந்த கடையில் எல்லோரும் வாங்குவாங்க.
நாங்கள் வந்து இந்த சாமன் ஃபிஷ் வாங்கினோம். இது வந்து முள்ளே இல்லாமல் நம்ம ஃபில்லே மாதிரி பண்ணி கேட்டிருந்தோம். அதனால் அவங்க கட் பண்ணி க்ளீன் பண்ணி ரெடி பண்ணிட்டாங்க. அதில் அப்புறம் 1-2 முள் இருந்ததையுமே அந்த ப்ளக் பண்ணி எடுக்கிறாங்க பாருங்கள். ஃபுல்லாக எடுத்துட்டு க்ளீனாக நீட்டாக கொடுத்துருவாங்க. நம்ம இதில் முள் இருக்கும் அப்படின்னு பயப்படவே வேணாம் குக் பண்ணும்போது. அவங்க வந்து இந்த ஃபிஷ்ஷெல்லாம் கட் பண்ணுறதுக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கும் எவ்வளோ டூல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள். அதனால தான் இவ்வளோ குயிக்காகவும் பண்ண முடியுது, கஸ்டமர்ஸை வெயிட் பண்ண வைக்காமல். அழகாக நம்மளுக்கு கேட்ட மாதிரியே எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி பேக் பண்ணி ரொம்ப நீட்டாக கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஃபிலேஸ் வந்து நம்ம எல்லா ஃபிஷ்ஷுக்குமே இதை நம்ம பண்ணி வாங்கிக்கலாம் முள் இல்லாமல். நம்ம ஸ்கின்னு வேணும்னு சொன்னதுனால ஸ்கின்னோடு கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்கின் ஆஃப் சொன்னோம் அப்படின்னா அந்த ஸ்கின்னையுமே அழகாக ட்ரிம் பண்ணி எடுத்துருவாங்க. அவ்வளோதாங்க, நம்ம மீன் வாங்க வந்த வேலை முடிஞ்சிருச்சு. இதோடு சேர்த்து நான் ஒயிட்டிங் ஃபிஷ்ஷும் குழம்பு வைக்கிற மாதிரி முள் இருக்கிற மாதிரியே க்ளீன் பண்ணி வாங்கினோம். அதுக்கப்புறம் இந்த கடையில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரோசன் ஸ்டஃப் இருக்கும். இது வந்து கடலில் பிடிச்சதுமே அப்படியே ஃப்ரீஸ் பண்ணுறது தான். இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். ப்ளஸ் இவங்களே வந்து அந்த ஃபிஷ்ஷில் செய்கிற அந்த பேட்டீஸ் அந்த மாதிரிலாம் செஞ்சே ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இதில் நமக்கு அப்போதைக்கு கிடைக்காத மீன் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல அப்படிங்கிறதெல்லாம் இதில் இருக்கும். நம்ம ஸ்கேட் ஃபிஷ்னு சொல்கிற திருக்க மீன் இருக்கும். இது வந்து மேக்ரல்னு சொல்லிட்டு நம்ம வஞ்சன மீன் இருக்கும். அப்புறம் வந்து சார்டின்ஸ் இருக்கும், நம்ம நெத்தலி மீன் இருக்கும். அந்த மாதிரியான ஃபிஷ் எல்லாம் இங்கே இருக்கும். இதை ப்ரிஃபர் பண்ணுறவங்க இதை வாங்கிப்பாங்க. அவ்வளோதாங்க, மீன் வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ பாருங்கள், இதுதான் அந்த இன்னொரு ஒயிட்டிங் ஃபிஷ் நான் வாங்கினது. இது நல்லா க்ளீன் பண்ணியிருக்காங்க, அப்படியே சமைச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.